வாழ்களுடனே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அரிய பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். ஆன்மீக உலகத்திலே மிக பெரிதாக பேசக்கூடியது சும்மா இரு என்ற வார்த்தை. அந்த சும்மா இரு அப்படிங்கிற வார்த்தைக்கு நிஜமாகவே ஒரு முழுமையான அர்த்தத்தை புரிந்து கொண்டோம் என்றால் அதுதான் மிக சிறப்பானது. ஆன்மீக உலகிலே பெரும்பாலான மக்கள் நுழைவது கிடையாது. ஏன்னா ஆன்மீகம் அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டம், ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஞானம் அடையணும், முக்தி அடையணும்னா இன்னும் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சாதாரணமான மக்கள் அதற்கு வருவது கிடையாது. பெரும்பாலான மக்கள் அந்த ஆன்மீகத்திலே ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது கிடையாது. ஆனால் அந்த சாதாரண மக்களே தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய துன்பம் ஏற்படும் போது அதற்கு முயற்சி செய்து அதுவும் முடியாமல் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மனம் அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்வது என்று நாடும்போது ஆன்மீகத்துக்கு வராங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே இயல்பாகவே ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன, அங்க என்ன சொல்றாங்க, மனதை சரியாக வைத்துக் கொள்வதற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு கொஞ்சம் முன்கூட்டியே வந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில மிக சிறப்பான ஒரு இடத்தையும் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையும் ஒரு தரமான வாழ்க்கையும் வாழ முடியும். அதுக்கு எத்தனை பேருக்குன்னா அது சொல்ல முடியாது. ஏனென்றால் இது தனிப்பட்டவங்களுடைய அனுபவம். அப்ப இயற்கையே என்ன பண்ணது, அவர்களுக்கு சில துன்பத்தை கொடுத்து தன்னகத்தே வரவழைப்பதற்கு தான் அந்த மாதிரியே கொடுக்குது. இல்லைன்னா என்னதான் படித்தாலும் என்னதான் கேட்டாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மனதிலே அந்த மாதிரி உணர்வு ஏற்படும் போதுதான் இந்த மனம் ஏதோ ஒன்றை நாடுகின்றது. அப்படி பார்த்தா அதாவது அந்த ஃபீல்டுக்கே வராதவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அந்த ஃபீல்டுக்கு போராடுறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆன்மீகத்துல பல்வேறு புத்தகங்களை படித்து பல்வேறு ஞானியர்கள் சொல்வதை கேட்டு அதிலே இணைந்து பயிற்சிகள் செய்து இன்னும் செய்து கொண்டே இருப்பாங்க. அதற்கு முடிவு இருக்குதா அப்படின்னா அவங்க எந்த மாதிரி புரிந்து கொள்கின்றார்களோ அதை பொறுத்து இருக்கின்றது. இல்லை என்றால் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். மிக சாதாரணமான இரண்டு வார்த்தை போதுமானது. சும்மா இரு. இந்த வார்த்தையுடைய பொருள் தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அனைத்து ஆன்மீகத்தில் ஏற்படக்கூடிய தேடுதலும் முடிந்து விடுகின்றது. ஆன்மீக தேடல் மட்டுமல்ல, சாதாரண மனிதர்கள் கூட இதை புரிந்து கொண்டார்கள் என்றால் வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும். எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, எப்படி பார்த்தாலும் பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியது என்னவென்றால் மனம்தான் காரணம். ஒருத்தரை நம்ம பார்க்கிறோம், வெளிப்புறத்திலே அவங்கள பார்க்கிறோம். வெளிப்புறத்துல அந்த சூழ்நிலையில எந்த மாதிரி பார்க்கிறோமோ அந்த மாதிரி நம்முடைய மனம் வடிவெடுக்குது, ரைட்? ஆனால் உட்புறமாக அவங்களுடைய மனதிலே எப்படி இருக்கிறார்கள் என்றால் நம்மால் கண்டுபிடிக்க முடியுமான்னா கண்டுபிடிக்க முடியாது. சரி, மற்றவங்களை கண்டுபிடிக்க முடியல, நம்முடைய மனதையாவது கண்டுபிடிக்க முடியுமா என்றால் அதுவும் முடியவில்லை. சிறு வயதிலிருந்து, அதாவது பிறந்த நாள்ல இருந்து நம்மிடத்திலே மனம் இருக்கின்றது, பல்வேறு நிலையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது.
நம்மிடம் இருக்கக்கூடிய மனமே ஒரு நேரத்துல இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருப்பது கிடையாது. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தாலும் இருக்க முடியல. நீ இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அது கேட்கறது கிடையாது. இப்படி நடந்து கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாலும் அது கேட்பது கிடையாது. ஆக நம்முடைய மனமே ஒரு ஒரு புதிய ஒரு புதிராக இருக்குது. அந்த மனமே ஒரு புதிராக இருக்கும்போது, நம்மிடம் இருக்கக்கூடிய மனமே ஒரு புதிராக இருக்கும்போது அதை கண்டுபிடிக்க இயலவில்லை. அப்ப இதுவே ஒரு பெரிய போராட்டமாக மாறிவிடுகின்றது. அப்ப ஆன்மீக தேடலா இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனா இருந்தாலும் சரி, எந்த விதமான பிரச்சனையிலே இருந்தாலும் சரி, இன்னும் உலகமகா பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யாரொருவர் சரியான முறையிலேயே இந்த சும்மா இரு அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும் மிக சாதாரணமான மிக எளிமையான புரிதலுக்கு வந்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய மனமே வேற டைமென்ஷனுக்கு போயிருதுங்க. வேற பரிமாணத்துக்கு போயிருது. அதிலே அவளுக்கு உண்டான அத்துணை தீர்வும் கிடைத்து விடுகின்றது. உலகத்துல இருக்கிற பிரச்சனை எந்த பிரச்சனையா இருக்கட்டும், உலக மகா பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா மனம்தான் காரணம். மனம் மட்டும் சரியா அமைந்து விட்டா எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி அதை கண்டுக்காம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாங்க. அப்ப சும்மா இரு அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும், ஏன்னா இதுவரை சொல்லியிருக்கிறாங்க ஆன்மீகத்துல சும்மா இரு. சும்மா இருந்தா எதுவும் செய்யாம அப்படியே சும்மா இருக்கிறது அல்ல. அகத்திலே சும்மா இருப்பது, அகத்திலே ஒன்றுமே செய்யாமல் இருப்பது. இத மட்டும் புரிந்து கொண்டால் போதும். இங்க செய்யறதுக்கு வேலையே ஒண்ணுமே கிடையாதுங்க. அகத்தை பொறுத்தவரை செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு முடிவு எடுத்து புரிந்து கொண்டு விட்டால் போதுமானது. அங்கு நிலைமையே வேறையா போயிடும். நாம எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் அந்த மனம் வேற டைமென்ஷனுக்கு போயிடுது. இப்போது ஒரு டைமென்ஷன்ல ஒரு பரிமாணத்திலே இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. அது புரிந்ததுக்கு பிறகு வேற டைமென்ஷனுக்கு போயிருது. அந்த டைமென்ஷன்ல போய் பார்த்தாதான் தெரியும். இந்த பரிமாணத்துல இருந்து பார்க்கும்போது இவ்வளவு குழப்பமாக இவ்வளவு பிரச்சனையாக இதுல எப்படி வெளியில வருதுன்னு பல்வேறு பயிற்சி முயற்சி செய்துகிட்டே இருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, இதுவரை இந்த உலக மக்களுக்காக இயற்கை ஆங்காங்கே அந்தந்த நாட்டுல அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல ஞானியர்களை கொடுத்திருக்கின்றது. மக்களை நல்வழிப்படுத்தி நல்ல சமுதாயமாக இருப்பதற்காக அத்துணை பேருமே முயற்சி செய்திருக்கின்றார்கள். எதுவரை எத்தனை ஞானியாக இருந்தாலும் சரி அத்துணை பேருமே போராடி அற்புதமாக போராடி ஆண்டுக்கணக்காக போராடி கடைசியாக ஒரு நிலையை அடைந்திருக்கின்றார்கள். அத்துணை நிலை எப்படி என்று பார்த்தோம் என்றால் ஒரு தற்செயல் விபத்தாகத்தான் அவங்க அடைந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி போராட்டம் செய்து தன்னுடைய வாழ்க்கையே அதற்காக அர்ப்பணித்து கட்டி புரண்டு போராடி கடைசியா அந்த நிலைக்கு போயிடுறாங்க. ஆனால் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டியது என்றால் அந்த கடைசியாக அடைந்தாங்க பாத்தீங்களா, அந்த நிலை எப்படி கிடைத்தது அப்படின்னு பார்க்கும்போது அத்துணை பேருமே போராடி கடைசியாக இயற்கையோடு சரண்டர் ஆகி தன்னுடைய மனதுல எதுவுமே செய்ய முடியவில்லையே என்று ஒரு தோற்ற நிலையிலே தன்னுடைய மனதோடு ஒண்ணுமே செய்ய முடியல அப்படிங்கிற நிலையில சரண்டர் ஆகும்போது பளிச்சுன்னு ஏற்பட்டு அந்த மனம் வேற டைமென்ஷனுக்கு போயிருது. ஆக்சுவலா புத்தரும் அதே தான் செய்தார். தன்னுடைய 29வது வயதிலே தொடங்கி 35வது வயதிலே 6 வருடமாக கடினமாக
ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி எல்லாம் முயற்சி செய்து 6 வருடங்களுக்கு பிறகு இனிமே எதுவுமே செய்ய முடியவில்லையே என்று சோர்ந்து போய் அந்த விடியற் கால நேரத்துல ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு அந்த மரத்தடியில உட்கார்ந்த போது அவருக்கு அது கிடைத்தது. அப்படியே அவரே ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. என்னடா அது, இவ்வளவு நாளா எத்தனையோ கஷ்டப்பட்டு போராடி என்னென்னமோ பண்ணணும். அதுபோல அந்த நேரத்துல கிடைக்காதது இப்போது ஒண்ணுமே செய்யாமல் எப்படி கிடைத்தது? ஏதாவது ஒண்ணு செய்து கிடைத்தா பரவாயில்ல. ஆனா ஒண்ணுமே செய்யாம எப்படி கிடைத்தது அப்படின்னு பார்க்கும்போது தான், அந்த மனத போய் உட்புறமா பார்க்கும்போது தான் அவருக்கு தெரிந்தது. அந்த இடத்திலே ஆசையே இல்லாத ஒரு மனம் இருந்தது. அவர் சொன்னாரு, "ஆசையே துன்பத்துக்கு காரணம்" அப்படின்னு சொன்னாருங்க. உண்மையா என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கு அவர் பார்த்தது நிஜமாகவே ஆசைப்பட்டா துன்பம் ஏற்படும். இது எல்லாருக்குமே திரும்ப சின்ன பிள்ளையிலே படிச்சுட்டோம். எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா இந்த மனதால் ஆசைப்படாமல் இருக்க முடியவில்லை. உண்மையா சொன்னது என்னன்னா, அந்த நிலைக்கு வேற டைமென்ஷனுக்கு போனதுக்கு பிறகு அவர் பார்க்கும்போது, அவர் தன்னுடைய மனதையே கூர்ந்து பார்த்தம்போது தெரிஞ்சது, அந்த இடத்திலே ஆசை இல்லாத ஒரு மனத பார்த்தாருங்க. இது அவருக்கு மட்டும் தான் இருக்குதான்னா, எல்லோருக்கும் இருக்குது. எல்லாருக்குமே அது இருக்குது. அந்த ஆசை இல்லாத மனம் என்பது ஒரு கள்ளங்கபடு இல்லாத அந்த குழந்தை நிலை என்பது அத்துணை பேருடைய மனதிலே இருக்கின்றது. ஏன்னா, அதுதான் இயல்பான நிலை. அதுதான் இயற்கையான நிலை. அது அத்துணை பேருக்குமே இருக்குது. இத தன்னுடைய சீடர்களிடத்து எடுத்து கூறி, இத போய் மக்களிடத்திலே சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். உண்மையாகவே 2600 வருடத்துக்கு முன்பாகவே அந்த நிலையம் அடைந்து நேரடியாக தன்னுடைய சீடர்களுக்கு கூறி, அவர் இருக்கும்போதே ஆயிரக்கணக்கான பேர் அந்த ஞான நிலையை புரிந்து கொண்டு விட்டார்கள். தன்னுடைய இயல்பான நிலையை ஒத்துக்கொண்டு விட்டார்கள். அதுக்கு என்ன செய்யணும்னு சும்மா தான் இருக்கணும். வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. எந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த நிலை கலைந்துவிடும், கடந்துவிடும். ஆனா உண்மையாகவே இயல்பாகவே அந்த நிலை நம்முடையதான் இருக்கின்றது, நம்முடைய இருக்கின்றது. வெளியில எங்கேயும் தேட தேவையில்லை என்பென்று புரிந்து கொண்டால் அடுத்த நிமிடமே அந்த நிலையில இருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதுவரை போராடிய மகான்கள் அத்துணை பேருமே அந்த நிலையை அடைந்ததுக்கு பிறகு தோன்றுவது இயற்கை. இது தவறு கிடையாது. இத குறையாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி போராடி அடையும் போது என்ன தோன்றும் என்றால், இதுவரை நாம் என்னென்னலாம் இதற்கு முயற்சி செய்தோமோ அதற்கு விளைவாக இப்போது கிடைத்திருக்கின்றது என்றுதான் தோன்றும். அதை தான் சொல்றாங்க. சீடர்களும் அதே செய்றாங்க. ஆனா இந்த இடத்திலே மிக நுட்பமாக, நுணுக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்றால், அத்துணை போராட்டத்துக்கு பிறகு நான் எதுவுமே செய்ய தேவையில்லை. ஏனென்றால் இயல்பாகவே நம்மிடத்திலே இருக்கின்றது. தனியாக ஒண்ணு இருந்து அதை போய் தேடினா வேணா முயற்சி வேணும், பயிற்சி வேணும். ஆனா தனியா அந்த மாதிரி கிடையாது. ஏற்கனவே நம்முடைய இயல்பான நிலையே இந்த முக்தி நிலை, இந்த விடுதலை பெற்ற நிலை நம்முடையது, இயல்பானது நம்மிடத்திலே எப்போதும் இருக்கின்றது. அந்த நிலைய அதாவது அத்தனையும் கைவிட்டு இவ்வளவு நாள முயற்சி செய்து இப்போ ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்ற நிலையில தான் அது கிடைச்சது. அப்ப இந்த மாதிரி புரிந்து கொண்டாலே அது கிடைச்சிரும். இந்த மாதிரி போராட தேவையில்லை. பழங்காலத்துல மாதிரி தனியா காட்டுக்கு போக தேவையில்லை. இதற்கு நேரம் ஒதுக்க தேவையில்லை. இதற்காக குடும்பத்தை துறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தொழிலை விட வேண்டிய அவசியம் கிடையாது. குடும்பத்துல இருக்கலாம், குழந்தைங்களை பெத்துக்கலாம்.
அற்புதமாக வளர்க்கலாம், தொழில வந்து செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம் புறத்துல. ஆனால் அகத்தை பொறுத்தவரை மிக சிம்பிளாக நாம் சும்மா இருந்தால் போதுமானது. சும்மா இருந்தால் இருப்பதை தெரிந்து கொள்ளலாம். சும்மா இருக்க முடியாமல் அந்த நிலையை அடைவதற்கு என்று எங்கே முயற்சி செய்கின்றோமோ அங்கேயே அதை தவற விட்டு விடுகின்றோம். அந்த மாதிரி முயற்சி செய்வது எதை குறிக்கிறது என்றால், அடிவானத்தை தேடி ஓடுவது போல அடிவானத்தை பார்க்கிறோம், அதை அடைந்து தீர வேண்டும் என்று அதை முயற்சி செய்து அதை நோக்கி போனோம் என்றால் இந்த உலகத்துல பல முறை சுற்றி வந்து கொண்டே இருக்கலாம், அடிவானத்தை அடையவே முடியாது. அதே போலதான் நம்முடைய மனம், வரக்கூடிய உணர்வுகள் இயற்கையானது, பெறக்கூடிய அனுபவங்கள் இயற்கையானது. அது தங்கு தடையில்லாமல் செல்ல வேண்டும். அதற்கு மாறாக அதை பிடித்து வைத்தோம் என்றால் அந்த இயல்பான அந்த கள்ளங்கபடு இல்லாத நிலையை அடைவதற்கு முயற்சி செய்தோம் என்றால் அது அடிவானத்தை தேடி ஓடுற மாதிரிதாங்க, எப்பவுமே கிடைக்காது. ஆனால் இதை புரிந்து கொண்டாலே போதுமானது. கள்ளங்கபடு இல்லாத நிலை என்பது என்ன? இதுக்காக ஏதாவது முயற்சி செய்ய முடியுமா? நீங்க என்ன முயற்சி செய்தாலும் அனுபவங்கள் கிடைக்கும். இந்த அனுபவத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியதான் இந்த கள்ளக்கபடு இல்லாத மனநிலை. கள்ளங்கபடு இல்லாத மனநிலையை நான் முயற்சி செய்து அடைவேன் என்றால் அது முடியாத விஷயம். ஏற்கனவே அந்த நிலையில் தான் இருக்கின்றது. இதற்கு பயிற்சி முயற்சி எதுவுமே தேவையில்லை. அது மட்டும் அல்ல, நாம் அத்துணை பேரும் அந்த கள்ளங்கபடு இல்லாத அந்த குழந்தை நிலைமையை தாண்டி தான் நாம வந்திருக்கோம். திரும்ப அடைய தேவையில்லை. அது இல்லாம அதுக்காக முயற்சி செய்து பல்வேறு முறையில போராட்டம் செய்து கடைசியாக சுத்தி வளைத்து திரும்பவும் அந்த நிலைக்கே வர வேண்டியதா இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. எடுத்த எடுப்பிலேயே அதை புரிந்து கொண்டால் போதுமானது. அப்ப சும்மா இருந்தால் போதுமானது. சும்மா இருந்து சொன்னது எதற்காகனா, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சும்மா என்பது இரு என்பது அகத்துக்கு மட்டும்தான் சொன்னது. ரொம்ப பேர் இந்த நிலையை அடையிறதுக்கு இந்த மாதிரிலாம் குடும்பம் இருக்குது, பிரச்சனையா இருக்குது, பெரிய தொல்லையா இருக்குது, பிசினஸ் இருக்கு, இதுக்கு நேரம் அதிகமா சாப்பிட்டுருது, ஆகவே இதுக்கு நேரம் கிடைப்பது கிடையாது, ஆகவே எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்துட்டு எதையுமே செய்யாம அப்படியே இருந்தோம்னா சீக்கிரம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா இங்கதான் ரொம்ப லேட் ஆகும். அவங்க சொன்னது அகத்துக்கு மட்டும்தான், புறத்துக்கு கிடையவே கிடையாது. ரொம்ப அதிகமான நேரம் கிடைக்குன்னு நீங்க பண்ணீங்கன்னா சிக்கல்ல மாட்டிடுவாங்க. நேரம் எல்லாத்தையும் ஒதுக்கி உட்காந்தா நீங்க மனதை கூர்ந்து பார்த்தா இன்னும் பிரச்சனை அதிகமா இருக்கும், போயிட்டே இருக்கும். அதுக்கு எண்டே கிடையாது, வீணான போராட்டம் தான். அப்ப புறத்தை பொறுத்தவரை செயலை மிக சிறப்பாக செய்யணும். எந்த கடமையும் விட வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் அல்லாம அகத்துல மட்டும்தான் சும்மா இருக்கணும். புறத்துல சும்மா இருந்தா எதுவுமே நடக்காது. புறத்தை பொறுத்தவரை செயல் வந்து செய்யணும். தானா ஏதாவது நடக்குன்னு எதிர்பார்த்துக்கிட்டு யாராவது கொடுப்பாங்கன்னோ இல்ல இறைவனே கொடுப்பானோ இயற்கையை கொடுப்பான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். புறத்துல மிக சிறப்பா செயல் செய்யணும். என்ன நமக்கு வேண்டுமோ அந்த செயல் விளைவு தத்துவத்தை மிக அற்புதமாக புரிந்து கொண்டு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருளிய செயல் விளைவு தத்துவத்தை அற்புதமாக புரிந்து கொண்டோம் என்றால் நமக்கு என்ன விளைவு வேண்டுமோ அந்த விளைவுக்கு உண்டான செயலை நன்கு சிந்தனை செய்து நம்முடைய ஆற்றலை வளர்த்து கொண்டு முழுமையாக அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த மாதிரி நாம வந்து செய்தோம் என்றால் புறத்துல வெற்றிகரமா இருக்க முடியும். புறத்துல சும்மா இருந்துகிட்டு ஏதாவது நடக்குன்னு கற்பனையாகவோ ஆசைப்பட்டுக்கிட்டோ எதிர்பார்த்துட்டு இருந்தா ஒண்ணுமே நடக்காது. அங்க அதுக்கு உண்டான செயலை செய்யணும். ஆனால்
அதற்கு நேர்மாறாக இருக்கின்றது அகத்தை பொறுத்தவரை. அதற்கு நேர்மாறாக அகத்திலே ஏதாவது வேண்டும் என்றால் நீங்க எதுவுமே செய்யாமல் சும்மா தான் இருக்கணும். இந்த சும்மா இருக்கிறதுக்கு எப்படி வார்த்தையிலே கொடுப்பது அப்படின்னு சொல்லும் போதுதான் பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அந்த வார்த்தைகளை கூட அதை பிடித்துக்கிட்டு அதுல இருந்து கூட சில பேர் சிக்கி தவிக்கிறாங்க. சும்மா இருக்கணும், ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. ஒண்ணுமே செய்ய தேவையில்லைன்னா என்னங்க செய்யறது? எங்க ஒண்ணுமே செய்ய வேணாம்னு சொல்லியாச்சுங்க. ரைட்டா? அடுத்து எது வந்தாலும் சரி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுக்கணும்னா ஒவ்வொன்றும் வரும்போது ஓகே ரைட் நீ இப்போ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணுமா? இது அத்துணையுமே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தையை சொல்றதுக்காக. அப்புறம் எப்படிதான் அதை சொல்வது? வார்த்தையை பயன்படுத்த வேண்டி இருக்குது. என்னென்ன வார்த்தை இருக்குது பாருங்க. நீங்க சும்மா இருக்கணும், ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, எது வந்தாலும் ஓகே கொடுத்துடணும், ஆறு போல ஓட விட்டுடணும், தன்னோடு முரண்படாம இருக்கணும், எது வந்தாலும் ஏத்துக்கணும், இன்பமா இருந்தா பிடித்து வைக்க கூடாது, துன்பமா இருந்தா அது போயிருன்னு நினைக்க கூடாது, அதை அப்படியே விட்டு விடணும். இத சரியா புரிஞ்சுக்கணும். இன்னும் எத்தனை இருக்குதுங்க? எத்தனை வார்த்தை இருக்குது? இது எல்லாமே இது அத்துணையுமே எதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை சொல்லி இதை நீங்க செய்யுங்கன்னா இது கடினமா இருக்குன்னு சொல்லலாம். நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாங்க. நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை, ஜாலியா இருக்கலாங்க. உங்களுக்கு வேலை கொடுத்து செய்யுங்கன்னா செய்யலாம். ஏங்க ஒண்ணுமே செய்யாதீங்கன்னா இதுல புரிஞ்சுக்கிறது கடினமே கிடையாது. ஏங்க நீங்க வந்து நான் என்ன செய்யறேன், நீங்க என்ன செய்ய வேணாம்னு சொல்றீங்க, அதுவே புரியலையே. நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க எதுவுமே செய்ய வேணாம்னு சொல்றீங்களே, என்ன சொல்ல வர்றீங்க எங்களுக்கு புரியலையே. புரியலையா? சரி, புரியலன்னா என்ன பண்ணலாம்? எடுத்த உடனே புரியலன்னா இன்னும் 2 தடவை கேட்கலாம், 3 தடவை கேட்கலாம். இல்லைன்னா ஞான முகாம் ஒரு 2 ஞான முகாம் 3 ஞான முகாம் அட்டன் பண்ணலாம். புரியலன்னா புரிஞ்சிட்டு போகுது, இவ்வளவுதானே. இங்க வேற வேலையே கிடையாதே. புரியலன்னா அது இன்னும் ஒரு 4 தடவை கேட்டா புரிஞ்சிட்டு போகுது. அவ புரிந்து கொண்டாலே போதுமானது. ஓகே கொடுக்கணும்னா ஒவ்வொன்றையும் ஓகே கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில பேர் கேட்குறாங்க, நீங்க சொல்றது எல்லாமே புரியுதுங்க, ஆனா எல்லாத்தையும் விட்டு விடுன்னு சொல்றீங்கல்ல, எப்படிங்க அது விடுறது? எப்படிங்க விடுறதுன்னு கேட்குறாங்க. அங்க எப்படி விடுறதுன்னா அது வார்த்தைக்காக சொல்றது. நீங்க விட தேவையில்ல, உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதுங்க. ஆறு போல ஓட விடுங்க. நீங்க சொல்றது எல்லாமே புரியுதுங்க. ஆனா ஆறு போல ஓட விட முடியவில்லையே. ஆறு போல ஓடுறதுன்னா அங்க ஏதாவது வேலையா? ஏற்கனவே அது ஆறு மாதிரி தாங்க ஓடிக்கிட்டு இருக்குது. ஆறு போல ஓட விட்டுருக்குன்னா நீங்க உடனே நம்முடைய மனதுல என்ன நினைப்போம்? என்ன நினைப்போம்னா ஆற பார்த்திருக்கு, ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, மெதுவா போயிட்டு இருக்குது. உண்மையாகவே ஒரு வார்த்தைக்காக சொன்னது ஆறு போல ஓட விடுன்னு ஏற்கனவே இயல்பாக அது ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சமோ சப்தமோ இந்த பூமிக்கு வருவதற்கு ரொம்ப லேட் ஆகும். இப்ப இடி இடிக்குது. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா மின்னல் மின்னுங்க, படிச்சுன்னு மின்னல் அடிக்கும். கொஞ்ச நேரம் கழித்தான் அந்த வெளிச்சம் சீக்கிரம் பூமிக்கு வந்துடுது. சப்தம் வந்து கொஞ்சம் லேட்டு, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வருங்க. மின்னலுக்கு பயப்பட மாட்டாங்க, இடி இடிச்சா வந்து பயப்படுவாங்க. ஏன்னா இடி இடிக்கிறதுக்கு பயப்படவே தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி அது முடிஞ்சு போச்சுங்க. எங்க மின்னல் அடிச்சு அது முடிஞ்சு போயிருச்சு, நகர்ந்து போயிடுச்சுங்க. இப்ப இடிக்கு நீங்க பயப்படவே தேவையில்லை. உண்மையாகவே இடிக்கு பயப்படுவா இருந்தா நீங்க இருக்கவே மாட்டீங்க. அந்த மின்னல் பாய்ந்து அந்த இருக்கிற இடத்துல மின்னல் பாய்ந்து இடி விழுந்துச்சுன்னா நீங்க இதெல்லாம் இடியெல்லாம் கேட்கவே முடியாது. அப்ப இடி சத்தம் கேட்குதுன்னா அது முடிந்து விட்டது. முடிஞ்சதுக்கு எதுக்கு பயப்படணும்? ஏன்னா மின்னல் அந்த வெளிச்சம் பூமிக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தம் வருது.
ஆக சப்தத்துக்கு, இடி முழக்கத்துக்கு பயப்படவே தேவையில்லை. ஏற்கனவே அது நகர்ந்து போய்விட்டது. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்திலே கோடானு கோடி சூரிய குடும்பங்கள் இருக்குன்னா, அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன் தான். அங்கிருந்து வரக்கூடிய வெளிச்சம் பூமிக்கு வருவதற்கு எத்தனையோ ஒளி ஆண்டுகள் ஆகுது. எவ்வளவுங்க? ஒளி ஆண்டுகள். ஒரு 365 நாள் ஒரு வருடம்னா, இந்த வெளிச்சம் எவ்வளவு ஸ்பீடுல டிராவல் பண்ணா கூட ஒளி வரணும்னா அவ்வளவு நாள் ஆகுமாம். இது மட்டும் இல்ல. அந்த பிரபஞ்சம் தோன்றி இருக்கக்கூடிய வெளிச்சம் ஏற்பட்ட வெளிச்சம் இன்னும் பூமிக்கு வந்து சேரவே இல்லையான்னா எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் எப்படி டிராவல் பண்ணுது? ஆனால் இந்த மனதுடைய வேகம் என்னவென்றால், இப்போது பிரபஞ்சத்தை நினைத்து சூரியன் நினைத்தா சூரியனுக்கு போயிடுது. இந்த கோடானு கோடி நட்சத்திரங்கள் அடங்கிய இந்த பிரபஞ்சத்தை நினைத்தா அந்த அளவுக்கு மனம் உடனடியாக விரிவடையுதுங்க. வேதாத்திரி மகரி தவத்துல இந்த கோடானு கோடி சூரிய குடும்பங்கள் அப்படின்னு விரிய சொன்னா உடனடியாக மனம் விரிவடைஞ்சிருது. அப்ப இந்த மனம் எவ்வளவு ஸ்பீடா இருக்குதுங்க. மின்னல் வேகத்துல நம்முடைய மனம் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. மெதுவா 6 மாதிரிலாம் ஓடல. மின்னல் வேகத்துல நம்முடைய மனம் ஓடிக்கிட்டு இருக்குது. பார்க்கறதுக்கு எதுவா மெதுவா நகர்ற மாதிரி தெரியுது. சரி, மகிழ்ச்சியா இருக்குது. மகிழ்ச்சியா இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னே தெரியல. யாராவது ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறப்ப, இந்த மகிழ்ச்சி ஏன் வந்ததுன்னு யாராவது கேட்பாங்களா? இந்த மகிழ்ச்சியை யார் எனக்கு கொடுத்தார்கள்? இந்த மகிழ்ச்சியை நீ ஏன்யா எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? ஏன்? ஏனென்றால் அந்த மகிழ்ச்சியோடு முரண்படுவது கிடையாது. அந்த மகிழ்ச்சியான உணர்வை எதிர்ப்பது கிடையாது. அது எதிர்க்காத காரணத்தினால அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி சீக்கிரம் போன மாதிரி இருக்குது. என்ன காரணம்? என்ன காரணம்னா, அந்த மகிழ்ச்சியோடு முரண்படுவது கிடையாது. அதை எதிர்த்து போராடாத காரணத்தினால அது ஓடிருது. ஆனா, துன்பம் ஏற்பட்டா மட்டும் ரொம்ப கடுமையா இருக்குது, ரொம்ப கொடூரமா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா என்னன்னா, அந்த துன்பம் ஏற்பட்டவனையே அதனோடு முரண்படுகிறோம். அத எப்படி மகிழ்ச்சி ஏற்பட்டா, அந்த மகிழ்ச்சியை எப்படி நீக்குவது யாரும் யோசனை பண்றதில்ல. நல்லா என்ஜாய் பண்ணிக்குவாங்க. ஆனா, துன்பம் மட்டும் ஏற்பட்டதுன்னா, அந்த துன்பத்தோடு முரண்பட்டு, இந்த துன்பத்தை எப்படி போக்குவது? அப்படின்னு அந்த முயற்சி செய்யும்போது, இங்க தான் போராட்டம் அதிகமாகிறது. அந்த துன்பத்துக்கு பலம் குடுக்கிறது, உயிர் குடுக்கிறதே நாம தான். அப்ப திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து அத அத விடுபடணும், அது இருக்கக்கூடாது, துன்பம் தாங்க முடியல அப்படின்னு போகும்போது என்ன ஆகுதுங்க, இன்னும் துன்பம் ஸ்ட்ராங் ஆகுது. 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, மாதக்கணக்கா, வருடக்கணக்கா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அத பிடித்து வைத்த காரணத்தினால, அத போராடின காரணத்தினால அது வந்ததுக்கு பிறகு அதனோடு போராடாம, முரண்பாடாம, அப்படியே சும்மா இருந்தோம்னா, இந்த மின்னல் வேகத்துல போற மாரி அது அப்படியே ஓடி போயிருக்கும். அது தெரியாம, இந்த சாதாரண விஷயம் தெரியாம தான், அந்த துன்பம் இருக்கக்கூடாது அப்படின்னு எந்த இடத்துல நாம வைத்தோமோ, எங்கே பிடித்து வைத்தோமோ, அங்கேயே துன்பம் ஆரம்பித்து விடுகின்றது. ரொம்ப ரொம்ப சாதாரண, மிக எளிமையான விஷயம். அதனோடு முரண்படக்கூடாது. அதனோடு போராடக்கூடாது. எது வந்தாலும் ஏத்துக்கணும். அப்படியே விட்டுடணும். அப்ப சும்மா இருக்கணும். இன்னும் கூட புதுசா நீங்க வார்த்தைய பயன்படுத்திங்க. எத்தனை வார்த்தை பயன்படுத்தினாலும் சரி, அங்கு நாம் செய்வதற்கு எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. ஒண்ணுமே செய்ய தேவையில்லைன்னு அவ்வளவு ரிலீஃபா இருக்குது. ஆனால் அத சரிப்படுத்தணும் அப்படின்னு எங்கெல்லாம் முயற்சி செய்கின்றோமோ, அங்கே போராட்டம் ஆரம்பித்து விடுகின்றது. நம்முடைய மனதோடு நாமே முரண்படுகின்றோம். அதனால தான் இவ்வளவு சிக்கல் ஏற்படுவதற்கு காரணமே அதுதான். இந்த மனதை பற்றி சரியாக தெரியாம, அந்த சும்மா இருக்குங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரியாம
அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தி தன்னுடைய மனதை டார்ச்சர் செய்து தனக்கு மட்டும் இல்ல தன்னுடைய குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கு இன்னும் பல்வேறு சிக்கலை ஏற்படுத்துவது இந்த நிலைதான். அப்போ ஒண்ணுமே கிடையாது, சும்மா இருந்தால் போதுமானது. சும்மா இருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்கவே கூடாது. அங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. நம்ம எந்த முயற்சியும் பண்ணாம இருந்தா தானாகவே சரியாயிரும். நமக்கு வரக்கூடிய உணர்வுகள், அனுபவங்கள் அது அத்துணையுமே தானாக தோன்றிவிட்டு தானாக மறைந்து விடுகின்றன. நாம சும்மா இருந்தோம்னா தானாக தோன்றி தானாக மறைந்து அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அதனுடைய ஆயுள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா மிக மிக அரை வினாடி தான். அரை வினாடியிலே மறைந்து போகக்கூடிய விஷயத்த நாம இழுத்து பிடித்து இது வரக்கூடாதுன்னு போராடி அதனோடு கட்டி புரண்டு என்ன பாருங்க அது எப்போ போகுங்க. இதை புரிந்துகிட்டா கூட நீங்க திரும்ப திரும்ப நினைக்கும் போது அதுக்கு வலு கொடுத்துட்றோம். அப்போ ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. எதுவுமே செய்யாமல் இருந்தாலே தானாக சரி செய்யக்கூடிய, அதாவது அந்த மாதிரி உணர்வுகளை சரி செய்யக்கூடிய அமைப்பு அந்த இயற்கை தன்னகத்தே வைத்திருக்கின்றது. இது எப்படிங்க சரிப்படுத்துறது? எனக்கு தவறான எண்ணம் ஏற்பட்டா தவறான செயல் ஈடுபட மாட்டோமா? அப்போ தவறான எண்ணம் ஏற்படாம இருக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டாமா அப்படின்னா, தவறான எண்ணம் வரக்கூடாது முயற்சி செய்தோம் என்றால் அது அதிகமா இருக்கும். அதை சரிப்படுத்த முடியல. ஆக சரிப்படுத்த முடியவில்லையே, இவ்வளவு நாள் தியானம் பண்ணி நான் இந்த நிலையில இருக்கிறேனே அப்படின்னு எங்கெல்லாம் முயற்சி செய்து தோல்வி ஏற்பட்டு இந்த இடத்துல ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டு நான் ஏன் தான் இப்படி இருக்கணும், இவ்வளவு நாள் தியானம் பண்ணி இந்த மாதிரி இருக்கிறேனே அப்படின்னு அந்த குற்ற உணர்வு ஏற்பட்டு அந்த குற்ற உணர்வு இருந்து வெளியூரோட தத்தளிச்சு எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. ஒண்ணுமே நீங்க செய்ய தேவையில்லைங்க. எதுவுமே செய்ய தேவையில்லைங்க. அப்ப தவறான எண்ணம் ஏற்பட்டா தவறான செயலில் நான் ஈடுபட மாட்டேனா? அப்ப நம்ம ஜாக்கிரதை இருக்க வேண்டாமா? இருக்க தேவையில்லை. அந்த தவறானது ஏற்பட்டாலும் அது தன்னைத்தானே தூய்மை செய்து கொள்ளும். எப்போது என்றால் நாம் சும்மா இருந்தோம் என்றால் அந்த மனம் தன்னைத்தானே தூய்மை செய்து கொள்ளும். அதை தூய்மை செய்து கொள்ளக்கூடிய பொறுப்பு நாம் எடுத்தோம் என்றால் நிச்சயமாக முடியாது. ஏன்னா இயற்கை அது தன்னகத்தே வைத்திருக்கின்றது. அந்த இயற்கைகிட்ட போய் போராட முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. திடீர்னு வெயில் அடிக்குது, காத்து அடிக்குது, சூறை காற்று அடிக்குது. அதுகிட்ட போய் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்க முடியுமா? அது மாதிரி கேட்க முடியாது. அதே போல எந்த நேரத்துல எந்த மாதிரி உணர்வுகள் எப்போது வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதை கேட்கவும் முடியாது. எப்ப வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். நம்முடைய இயல்புன்னு ஒன்று இருக்கின்றது. அந்த இயல்பு எப்படி வேணாலும் வரலாம். பரவாயில்ல, எப்படி வேணாலும் வரட்டுங்க. அதாவது அத்துணையுமே அனுபவங்கள் அப்படின்னு ஞாபகம் வைத்துக்கணும். இந்த ஆன்மீகத்தின் மூலமாக தியானத்தின் மூலமாக நம்முடைய மனதை கட்டுப்படுத்தலான்னு தான் ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும். இந்த அடிமனதையும் ஆழ்மனதையும் நாம் கட்டுப்படுத்த முடியாது. சில பயிற்சியின் மூலமாக யோக பயிற்சியின் மூலமாக கட்டுப்படுத்தலாம். அது தற்காலிகமானது. ஆனா அதை விட்டுட்டோம்னா திரும்ப பழையபடி அது தலை விரித்து ஆடிடும். ஆகவே கொஞ்சம் கட்டுப்படுத்துறதை வைத்து நான் சரி பண்ணுவேன் முயற்சி செய்தோம் என்றால் ஒவ்வொரு முயற்சியுமே மேலும் மேலும் சிக்கலை தான் ஏற்படுத்தும். நம்மளால முடியவே முடியாது. அது மட்டும் இல்ல, எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி அதை சரி செய்யவே முடியாது. சரியான முறையில் புரிஞ்சுக்குங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அதை சரிப்படுத்துறேங்கிற முறையில எத்தனை பிறவி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் 1000 பிறவி எடுத்தாலும் சரி 1001வது பிறவியில தோல்வி அடைந்து நிச்சயமா உன்னை சரிப்படுத்தவே முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு 1001வது பிறவியில புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கிடைக்குமே தவிர மீதி எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி எத்தனை பயிற்சி செய்தாலும் சரி அத்தனையும் சகலத்தையும் துறந்து விட்டு நீங்க காட்டுல போய் தியானம் பண்ணாலும் சரி ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு இதற்கு சம்பந்தமே கிடையாது. ஆகவே ஒண்ணுமே பண்ண தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானது. அந்த நிலை கிடைக்கும்.
அந்த மாதிரி அந்த சில பயிற்சி முயற்சியில எத்தனையோ ஆன்மீக அமைப்புகள் இருக்கின்றன. எல்லா அமைப்பினும் சொல்லக்கூடிய பயிற்சியை செய்தோம்னா அனுபவம் கிடைக்கலாம். இதுல உயர்ந்த அனுபவங்கள் கிடைக்கலாம், தாழ்ந்த அனுபவம் கிடைக்கலாம், அரிதான அனுபவம் கிடைக்கலாம், கிடைத்திருக்கிற அனுபவம் கிடைக்கலாம், யாருக்குமே கிடைக்காத உலகத்திலேயே முதலா உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கலாம். என்னதான் அனுபவம் கிடைத்தாலும் அனுபவம் தான். அந்த அனுபவங்கள் மறையக்கூடியது. நான் முந்தானது சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு தியானம் பண்ணேன். ரொம்ப சூப்பரா அற்புதமா இருந்தது. அப்படியே மிதக்கிற மாதிரி பறக்கிற மாதிரி இருந்தது. இது மாதிரி யாருக்குமே இதுவரை கிடைச்சிருக்காது. இருக்கலாம், முடிஞ்சு போச்சு. அது முந்தானத்து சாயந்தரம். இப்போது அந்த அனுபவம் மறையத்தான் வேண்டும். திரும்ப அந்த அனுபவத்தை அடையறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அதுவே போராட்டமாயிரும். அதே அனுபவத்துல இருந்தாலும் அந்த அனுபவத்தை தக்க வைக்கிறதுக்கு செய்யக்கூடிய முயற்சியே பெரும்பாலான நம்முடைய நேரத்தை சாப்பிட்டுடும். ஆனால் ஒன்றே ஒன்று, எதையுமே பிடித்து வைக்காம ஃப்ரீயா விட்டுட்டோம்னா ஆறு போல அது ஓட விடுனா எப்பவுமே அந்த நிலையில அப்படியே புத்தம் புதுசாக அப்படியே இருக்கலாங்க. நீங்க தியான நிலையிலே என்ன மன உணர்வை அனுபவித்தீர்களோ அந்த உணர்வை அப்படியே விட்டோம் என்றால் எப்பவுமே அந்த உணர்வு இருக்கும். ஏன்னா நீங்க எதையுமே பிடிச்சு வைக்கிறது கிடையாது. இந்த பிடித்து வைக்காத காரணத்தினாலே, தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிற காரணத்தினாலே நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் தியானம் செய்து அதற்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்த நிலைய எப்பவுமே 24 மணி நேரம் கூட அந்த நிலையில இருக்கலாம். உங்களுக்கு வேண்டியது அதுதானே. அந்த நிலைக்கு அடையறதுக்கு என்ன பண்ணணும்? சும்மா இருந்தா போதுங்க. ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. ஆனால் ஒண்ணுமே செய்ய தேவையில்லைன்னா ஆரம்பத்துல அதெல்லாம் தேவை. ஆரம்பத்துல ஆன்மீகம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்போது தெரிந்து ஆன்மீகத்துல நுழைந்து அந்த நாளை குறித்து வைத்து கொண்டு பயிற்சி முயற்சி செய்தீங்க அப்படின்னா அந்த தேதியிலிருந்து 3 வருடத்துல ஆன்மீகத்தை க்ளோஸ் பண்ணிடணும். காலம் பூரா இருக்கக்கூடாது. நான் 30 வருஷமா இருக்கேன், 40 வருஷமா இருக்கிறேன் அப்படின்னா வேஸ்ட். 3 வருஷம் கரெக்டா 36 மாசத்துல ஆன்மீகத்துல அந்த உச்ச நிலையை அடைந்து ஆன்மீகத்தையே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, நிறைவாயிட்டோம். அந்த நிலையில இருந்துகிட்டு இப்போ வேலை பார்க்கணும். இப்போது வேலை பார்க்கணும். சமுதாயத்துல சமுதாய மேம்பாடுக்கு, ஒரு தனி மனிதன் மேம்பாட்டுக்கு, ஒரு குடும்ப மேம்பாட்டுக்கு, ஒரு சமுதாய மேம்பாட்டுக்கு என்னென்னலாம் செயல் செய்யணுமோ அந்த மாதிரி யதார்த்தமா சிந்தனை செய்து அதை மேம்படுத்துவதற்கு உண்டான செயல்ல காமிக்கணும். கடைசி வரை தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது. தேடுறதுல அர்த்தமே கிடையாது. ஒரு பாடல் சொன்னாங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைந்தார் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாதவருடைய ஞான தங்கமே. ஏன் இருக்குது? இங்கேயே இருக்குதுங்க. நீங்க தேடவே தேவையில்லை. இயல்பாகவே இருக்குது, நம்மிடத்துல இருக்கின்றது. இதுக்காக தேட வேண்டிய அவசியமே கிடையாது. இயல்பாக இருக்கின்றது. இயற்கை இயல்பான விடுதலை நிலையே நம்மகிட்ட தான் இருக்குது. அந்த முக்தி நிலையே நம்ம கிட்ட தான் இருக்குது. அதற்காக எடுப்புல வர முடியாதுங்கிற காரணத்தினால ஒரு 3 வருடம் வைத்துக்கலாம், முயற்சி செய்யலாம், போராடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் 3 வருடத்துல முடிச்சுக்கணும். ஆன்மீகத்துல க்ளோஸ் பண்ணிட்டோம். அந்த நிறைவா இருக்கிறத ஃபீல் பண்ணணும். இயற்கையான நிலை, அந்த விடுதலைய, அந்த மனம் எப்படி விடுதலை நிலையில இருக்குது, எப்படி முக்தி நிலையில இருக்குது, இயற்கையாவே அப்படிதான் இருக்குது. அதை புரிந்து கொண்டு விட்டால் இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏங்க, சாப்டர் ஆன்மீகத்தைங்கிறத க்ளோஸ் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற என்ன வேலை? வேலையே கிடையாது. இனி எப்பவுமே அந்த நிலையில இருக்கலாம். அதாவது இங்க குறையிறதே கிடையாது. முழுமைனா முழுமைதான். இங்க குறைபடுவது கிடையாது. நாளானா குறையறது கிடையாது. முழுமைங்கிறது முழுமை தாங்க, அவ்வளவுதாங்க. அது வேலையே கிடையாதுங்க. ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்க. அப்ப இந்த இதை அடைய வேண்டும் என்பதற்காக ஆண்டுக்கணக்கா முயற்சி செய்து அதை தக்க வைக்கிறதுக்கு போராடி திரும்ப திரும்ப போராடி ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா
அந்த 3 வருடத்துக்குள்ள முடிக்காம அதை தொடர்ந்து பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுங்களா? உண்மையாகவே என்ன பண்றாங்கன்னா விஷத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஏன் கேட்டீங்கன்னா அந்த நிலை வரணும், அந்த நிலை கிடைக்கணும், அந்த அனுபவம் கிடைக்கணும், அந்த பரவச நிலை கிடைக்கணும். அப்படி மேலும் மேலும் முயற்சி செய்ய செய்ய எந்த அளவுக்கு முயற்சி செய்யறாங்களோ அந்த அளவுக்கு உண்மை நிலையை தவற விடுறாங்க. உண்மை நிலையை தவறி விட்டா எப்படி உண்மை நிலை கிடைக்கும்? உண்மையாகவே உங்களுக்கு என்ன வேணும்? அந்த முக்தி நிலை, விடுதலை வேண்டும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு நீங்க எதுவுமே செய்ய முடியாதுங்க. செய்யக்கூடாது. உண்மையாகவே சும்மா இருந்தாவே அந்த நிலையில இருக்கிறத புரிந்து கொள்ள முடியும். அப்ப என்ன ஆகுது? அந்த ஏற்பட பயிற்சிகளும், முயற்சிகளும் கிடைக்காம இன்னும் போராடி அதற்கு பிறகு என்ன ஆகுது? இன்னும் மேலும் போய்கிட்டே இருக்குது. அப்ப எல்லாருக்குமே என்ன தோணும்? ஓஹோ! எத்தனை ஆன்மீகம் அமைப்பா இருக்கட்டும் சரி, ஓஹோ! அவங்க சொல்றது நமக்கு தான் சரியா புரியல. அவங்கெல்லாம் கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தான் சரியா புரியல. ஆகவே இன்னும் தீவிரப்படுத்தணும். எது? பயிற்சியை தீவிரப்படுத்தணும். அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய முயற்சியே தடை ஏற்படுத்துறது, தாமதத்தை ஏற்படுத்துறது. இந்த நேரத்திலே, இந்த கணத்திலே, இந்த கணத்துல இப்போது முடிவு பண்ணிட்டா கூட போதுமானது. மனதை எதிர்த்து நாம் எதுவுமே போட மாட்டேன். மனதில் வரக்கூடிய உணர்வுல அதை சரி செய்வதற்கு எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன். அந்த உணர்வுகள் தானாக தோன்றி தானாக மறைகின்றன. அந்த இடத்துல நம்ம செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது. தானவே தூய்மை அடைஞ்சிருது. நமக்கு அந்த எந்த வேலையுமே கிடையாது அப்படின்னு முடிவு எடுத்து புரிந்து கொண்டால் மட்டுமே முடியும். இல்லை என்றால் அது தொடர்ந்து போயிட்டு இருக்கும். போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். போராடுறவங்க போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் உண்மையாகவே யாராவது நிஜமாகவே ஞானத்திற்காக உண்மையாகவே இயங்குனீங்கன்னா வேற எந்த காரணமும் கிடையாது. இந்த இது கிடைச்சிட்டா நான் இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், வாழ்க்கை சுகபோகத்தை அனுபவிப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன்னா அதுக்கெல்லாம் இல்லாம நிஜமாகவே ஞானத்துக்காக தான் இருக்கேன் அப்படின்னு உண்மையான தாகத்தோடு, ஒரு தேடுதலோடு, ஒரு ஏக்கத்தோடு இருந்தாங்கன்னா இத மட்டும் புரிஞ்சா அடுத்த செகண்ட் முடிஞ்சு போச்சுங்க. கடவுளை கண்டுபிடித்து அவரை நேரா பிடிச்சு எனக்கு என்னென்னமோ கேட்டு சாதிக்கணும் அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு இருந்தா நோ யூஸ். புத்தர் தன்னுடைய சீடர்கள் 10 பேரை அந்த ஊர்ல போய் அனுப்புறாரு. மக்களுக்கெல்லாம் என்ன வேணும் போய் கேட்டு வாங்கன்னு. 10 பேரும் போய் எல்லாத்திட்டையும் அவங்க ஒரு 10 பேர்கிட்ட கேட்டு மொத்தம் 100 பேர்கிட்ட கேட்டு வராங்க. அந்த கேட்டதுல அவங்கலாம் என்ன கேட்டாங்க அப்படின்னா, அத்தனை பேருமே ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், எப்பவுமே இன்பமா இருக்கணும் அப்படின்னு தான் கேட்டாங்க. இந்த மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஜாலியாக, இன்பமா இருக்கிறதுக்கு என்னென்ன வேணும்? நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல வீடு, நல்ல சுகம் இதெல்லாம் வேணும்னு கேட்டாங்க. இது அத்தனையும் எதுக்காக கேட்டாங்க? மனம் நல்லா இருக்கிறதுக்காக. வீடு வேணும்னா வீடு அடையறதுக்காக கிடையாது. வீடு இருந்தா நல்லா மனம் சந்தோஷமா இருக்கும். பணம் ரொம்ப இருந்தா சந்தோஷமா இருக்கணும். நல்ல மனைவி இருந்தா சந்தோஷமா இருக்கும். நல்ல குழந்தைகள் இருந்தா சந்தோஷமா இருக்கும். நல்ல நண்பர்கள் இருந்தா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. உண்மையாகவே எல்லாருமே ஒருத்தர் கூட ஞானம் வேணும் அப்படின்னு கேட்கவே எல்லாருமே இந்த மாதிரி தான் சந்தோஷமா ஜாலியா இன்பமா இருக்கும்னு நினைச்சாங்க. உண்மையாகவே ஞானம் என்று வேண்டும் என்று கேட்டு சும்மா இருப்பது என்று புரிந்து கொண்டால் போதும். இவங்க என்னென்ன கேட்டாங்களோ, எந்தெந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலை நம்மிடத்திலே இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு எப்பவுமே அவங்க அந்த நிலையில இருக்கலாம். பாருங்க உண்மை என்ன வேணும்? உண்மையாவே மனிதனுக்கு என்னதான் வேணும்? ஏன் இவ்வளவு போராட்டம்? ஏன் இந்த புலன் இன்பம், அதிகாரத்திற்கு, பொருள் பற்றுல இனி என்னென்ன இருக்குதுங்க? ஏங்க எல்லாமே நீங்க அனுபவிச்சுக்கங்க. பற்றுங்கிறது என்னங்க? அதை பற்றி பிடிக்கிறது. இந்த இது போல ஆறு போல ஓட விட்டுட்டீங்கன்னா பற்றி பிடிக்காம இருந்தா எல்லாமே ஓடி போயிருங்க. நீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம். எல்லாத்தையும் அனுபவித்துக் கொள்ளலாம். இதுக்காக துறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதான் வேதாத்திரி மகரிஷி அவங்க சொன்னாங்க. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவுனாங்க. உண்மையாகவே என்ன? உண்மையானவே அதற்கு மீனிங் என்னன்னா எதையுமே பற்றி பிடிக்காம துறவா இருக்கும். துறவா இருக்குன்னா அப்படியே வெறுத்து ஒதுக்குறது கிடையாது. உண்மையான துறவு என்னதா பற்றி பிடிக்காம இருக்கணும். நீங்க என்ன வேணா என்ஜாய் பண்ணுங்க, என்ன வேணா அனுபவிச்சுக்கோங்க. ஆனா அதை பற்றி பிடிக்காம அப்படியே ஓட விட்டுருங்க.
அப்ப என்ன ஆகுது? எல்லாம் ஓடி போயிடுச்சு. உங்ககிட்ட எதுவுமே மிச்சம் இருக்காது. எதுவுமே அனுபவத்தை பிடிச்சு வைக்கிறது இல்ல. எந்த அனுபவத்தையும் பிடித்து வைப்பது கிடையாது. எந்த இன்பமா இருந்தாலும் திரும்ப இன்பம் வேணும்னு நினைக்கிறது. ஏன்னா இதை விட ஆயிரக்கணக்கான இன்பங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குங்க. திரும்ப பழைய இன்பத்தை நினைக்க தேவையில்ல. துன்பமா இருந்தா துன்பம் ஏன் எனக்கு இப்படி வருது அதையும் பிடித்து வைக்கிறது கிடையாது. அந்த அதாவதுங்க இந்த எந்தவித போராட்டமும் கிடையாதுங்க. எது எப்போது அந்த மனதை கொண்டு நாம எதுவும் மனதை கொண்டு மனதை சரி செய்ய இடாது அப்படிங்கிறத சாதாரண மிக எளிமையான புரிதலை புரிந்து கொண்டாலே அந்த மனம் வேற டைமென்ஷனுக்கு வேற பரிமாணத்துக்கு போயிடுச்சுன்னா திரும்ப இங்க வருவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அந்த நிலை இன்பத்தையும் துன்பத்தையும் சாதாரணமா நினைச்சுன்னு ஒரு தத்துவம் சொல்றாங்க. இதை நடைமுறை வாழ்க்கையில உங்களால ஃபாலோ பண்ண முடியுமா? இன்பம் வந்துச்சு, ஆஹா இன்பமா இருக்கா, நான் அதெல்லாம் அப்படியே ரொம்ப இன்பத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு முயற்சி செய்ய தேவையில்லை. துன்பம் வந்துருச்சு, என்ன சொல்லியிருக்காங்க? இன்பத்தையும் துன்பத்தையும் சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க. ஆக துன்பத்தை நான் வருத்தப்பட மாட்டேன், இதெல்லாம் சகஜம். நீங்க நினைக்கலாம் துன்பம், அது துன்பப்படும், உண்மையை நீங்க பண்ண முடியாதுங்க. ஆனா இந்த நிலைக்கு வந்துட்டுனா எந்தவித முயற்சியும் இல்லாம அந்த நிலைக்கு வந்து போயிட முடியும். அப்ப சும்மா இருந்தாலே போதுமானது. அதாவது ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் 40 வருடம் கஷ்டப்பட்டு தியானம் செய்து என்னென்னலாம் முடியுமோ அதை பார்த்து அதை கண்டுபிடிச்சுன்னா கிட்டத்தட்ட 1 வருடம் பரவச நிலையிலே இருந்து அதுக்கப்புறமே இவர் வந்து எல்லாரும் செஞ்சதை இவர் வந்து செய்யலை. இதுதான் இங்க இருக்கிற ஒரு பாயிண்டே. எல்லாரும் இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு நிலை கிடைச்சதுக்கு பிறகு அப்ப 40 வருடமா நான் கஷ்டப்பட்டதுக்கு பிறகு இந்த நிலை கிடைச்சிருக்குது. ஆகவே அந்த கஷ்டப்பட்ட பயிரின் காரணமா இது கிடைச்சதுன்னா எல்லாரும் மாதிரி அதே மாதிரி இருக்கலாம். ஆனா இவர் கண்டுபிடித்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த 1 வருடம் கிட்டத்தட்ட 39 வருடங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பரவச நிலை அடைந்து எப்போதும் பரவச நிலையில இருந்து அந்த பரவச நிலைய கூட உடம்பு தாங்க முடியாம அந்த பரவச நிலைக்கு அடையறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அதை விட கஷ்டப்பட்டு அந்த பரவச நிலைந்து வெளியில போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. எது சும்மா இருக்கிறதுக்கு. ஏன்னா உடனே சார்ஜ் ஆயிடும். உடனே நீங்க நினைத்தாவே சார்ஜ் ஆகுங்க. ஏன்னா நிலைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காரு, சார்ஜ் ஆயிடுது. இப்ப அதெல்லாம் விட்டுட்டு சாதாரணமா ஒரு நிலைக்கு வரும்போது அங்கே உணர்வுகள் ஏற்படுது. இப்ப அந்த உணர்வுகள் ரொம்ப தொந்தரவா இருக்கு. முன்ன வந்து பரவச நிலையில இருக்கும்போது ஒரு கவசம் மாதிரி எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா சாதாரண நிலைக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு குண்டூசி கூட குத்துனா கூட அவ்வளவு சிரமமா இருக்குது. சரி, அதுவும் இயற்கை அப்படின்னு அந்த மன உணர்வுகளை எல்லாம் விட்டு பார்த்தாதான் நிஜமான விடுதலையும் நிஜமான முக்தி என்பது அவருக்கு புரிகின்றது. இதையும் அவர் நம்பல. ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகுதான் அவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சார். அப்ப யாரு எந்த ஆன்மீக அமைப்பில் இருந்தாலும் சரி, எந்த குருவாக இருந்தாலும் சரி, அவர்களை அப்படியே வைத்து கொண்டு அதை விட்டு நீங்க அவசியம் கிடையாது. அவர்களை முழுமையாக ஃபாலோ செய்து போராட்டம் செய்து நிறைவாக இந்த சாதாரண புரிதல்களை புரிந்து விட்டால் அந்த எந்த மகான்கள் எந்த ஆன்மீக அமைப்பு சொன்னதோ அந்த நிலைய அப்படியே இயல்பாக இருப்பதை புரிந்துகிட்டோம்னா இதுதான் விடுதலைங்க, இதுதான் முக்திங்களாம். என்ன அழகா இருக்கலாங்க. நானும் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன், நேருக்கு நேர் அனுபவிச்சதுல. அதாவது 1988 89லேயே இந்த நிலை கிடைத்து விட்டது. ஆழியார்ல வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு வருடமும் 1 மாதம் மௌனம் இருப்பாங்க. கடைசி 15 நாள் நான் போய் மௌனம் இருப்பேன். 88 89ல போய் இருக்கும்போது நான் வந்து முயற்சி செய்யல. இந்த மாதிரி நிலை இருக்கிறது எனக்கு தெரியாது. அது இயற்கை அப்படியே கொண்டு போகுது. அங்க போய் நான் எதுவுமே செய்ய மாட்டேன், ஒண்ணுமே செய்ய மாட்டேன். சும்மா அப்படியே உட்காந்துருப்பேன். தியானம் கூட பண்ண மாட்டேங்க. அப்படியே உட்கார்ந்துருப்பேன். அதாவது இந்த வார்த்தை எல்லாம் எப்ப எனக்கு புரியுதுன்னா இங்க வந்ததுக்கு பிறகுதான் புரியுது. அந்த 6 போல ஓட விட்டது, ஒண்ணுமே செய்ய தேவை இருக்குது, எதையும் பிடிச்சு வைக்காம இருக்கிறது, அப்படியே உட்கார்ந்துருக்கிறது, அப்படியே உடம்புல சார்ஜ் ஆகுங்க. அப்போ ஒரு நிலை இருக்கும். அந்த நிலைய வந்து அதாவது இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த புரிந்து கொள்வது மிக எளிமையானது. ஆனால் புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொள்ளணும். அப்ப 88 89லேயே எனக்கு நன்றாக புரிந்து விட்டது. அது எப்படின்னா இப்பதான் புரியுது.
அந்த 15 நாள் மௌனம் இருக்கும்போது ஒரு 3 நாட்கள் 4 நாள் கழித்து நான் எதுவுமே இது செய்யாதனால சும்மா இருந்த காரணத்தினால மனம் ஆறு போல ஓடுன காரணத்தினால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனநிலை ஏற்பட்டது. இப்போது புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொள்ளும்போது இப்ப இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கின்றது. இந்த மனநிலையும் அந்த மனநிலையும் ஒன்றாக இருக்கின்றது. ரைட்டுங்களா? அப்பயே தெரிஞ்சிருச்சு. அப்ப என்னது புரிந்து கொண்டு விட்டோம் என்பதை புரிந்து கொள்ளாத காரணத்தினால திரும்ப மரணம் முடிச்சு வந்ததுக்கு பிறகு ஆகா அந்த இது ரொம்ப டேஸ்டா இருக்குது அடையணும் அப்படின்னு திரும்ப முயற்சி செய்ய ஆரம்பிக்கும் போது அது வந்து விலகி போயிடுங்க. ஏன்னா நம்ம கிட்ட இயல்பா இருக்குது. ரைட்டா? அடுத்து நேருக்கு நேர் இதே போன்ற உணர்வை நான் அனுபவித்தேன். 1996ல மே மாதம் 31ஆம் தேதி வேதாத்திரி மகரிஷிகள் கரூருக்கு வந்து கரூர் அறிவு திருக்கோயிலை திறந்து வைத்தாங்க. அந்த வருட இறுதியிலேயே நவம்பர் 15ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரை வேதாத்திரி மகரிஷி அவங்க ஆழியாறிலே ஒரு மாதம் மௌனம் இருந்தாங்க. நான் வந்து கரூர் அறிவு திருக்கோயில்ல ஒரு மாதம் மௌனம் இருந்தேன். ஒரு மாதம் மௌனத்துக்கு முடியறதுக்குள்ளார 31 நாள் 30 நாள் முடியறதுக்குள்ள நான் ஞானம் அடைய போகின்றேன் அப்படிங்கிற ஒரு வேகத்தோட உட்கார்ந்தேன். அப்ப என்ன பண்ணேன் எங்க பேங்க்ல நான் ஒரு மெஸ்ல சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்க பேங்க்ல வேலை பார்க்குற மெசேஜருக்கு சொல்லி வச்சுட்டேன். 3 வேளை எனக்கு சாப்பாடு கொண்டு குடுத்துடணும். நான் ஒரு ஆள் மட்டும் மவுனம் இருக்கிறேன். அப்படின்னு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ண போனேன். பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 2 பேர் வரையினாங்க. 3 பேர். பார்த்தா 10 பேர் வந்துட்டாங்க. சரி. அங்க ஒரு ஆள் சமையல் ஏற்பாடு போட்டு அங்கேயே சமையல் செஞ்சாலும் ஆரம்பிச்சோம். அப்போ 1 மாதம் மவுனம் இருந்தேன். அப்ப என்ன பண்ணேன், ஒரு நாள் முழுவதும் எண்ணம் ஆராய்தல். எண்ணத்தெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது. அடுத்து ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார்? அப்புறம் உலகத்தை வாழ்த்துவது. நமக்கு யார் தெரியும் அவங்கள வாழ்த்துவது. இது மாதிரி இந்த ஒரு மாதத்துல என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் வந்து செய்துக்கிட்டே இருந்தேன். அந்த மாதிரி செய்யும்போது அற்புதமான நிலை கிடைக்கும், பரவச நிலை கிடைக்கும், நல்ல உணர்வு வந்து கிடைக்கும். ஆனா தூங்கி இருந்துச்சோம்னா அந்த அனுபவம் மறைந்துவிடும். அப்ப உண்மையாவே சில பேர் கூட கேட்பாங்க, ஞானம் அடைஞ்சிட்டா எப்படி தெரியும்னு கேட்பாங்க. அதெல்லாம் கேட்கவே தேவையில்லை. அந்த நிலைக்கு போனா அது அதுவானால் அதுவே சொல்லும் அப்படிம்பாங்க வேதாத்திரி மகரிஷி. ஆக அந்த நிலைக்கு வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன ஆச்சுங்க 27 நாள் ஆயிடுச்சுங்க. நான் என்ன பண்ணேன் ஒரு மாசத்துல ஞானம் கிடைக்க போகுதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஞானம் கிடைக்கவில்லை. 27ஆம் நைட் முடிவு பண்ணேன். ஆஹா ஒரு மாதம் லீவ் போட்டு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. ஞானம் கிடைக்கல. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. இனிமே அடுத்த வருஷம் மௌனத்துல பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் மௌனத்துல ஞானம் கிடைக்கும். அப்படின்னு 27ஆம் தேதி நைட்டு முடிவு பண்ணினேன். இனிமே 3 நாளைக்கு லீவ் போட்டதுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கலாம். ஒண்ணும் பண்ண வேணாம். அப்படின்னு நைட்டு முடிவு பண்ணேன். உடற்பயிற்சி கூட செய்யறது கிடையாது. சாப்பிட வேண்டியது, தூக்கம் வந்தா நல்லா தூங்க முடியுது. ஏன்டா தியானமோ எதுவுமே பண்ண வேணாம்னு அன்னைக்கு முடிவு பண்ணிட்டு தூங்குனேங்க. காலையில எழுந்தோன்னு வச்சுங்களேன், அப்படியே ஃப்ரீயா இருந்தேன். நான் எதுவுமே செய்ய வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியே ஃப்ரீயா இருந்தேன். அந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா, அதுதான் உண்மையான விடுதலை, உண்மையான முக்தி நிலை, உண்மையாகவே நம்முடைய இயல்பான நிலை அந்த 3 நாள் நான் அனுபவிச்சேங்க. ஆனா கூட அந்த புரிந்து கொண்டு விட்டோம் என்பதை புரிந்து கொள்ளாத காரணத்தினால திரும்பவும் நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மௌனம் பத்தாவது போல இருக்கு. இன்னும் தீவிரமா மௌனம் இருக்குன்னு சரி அடுத்த வருஷம் பார்க்கலாம் முடிவு பண்ணேன். பாருங்க எத்தனை முறை நான் தவற விட்டு இருக்கின்றேன். இது மாதிரி தெரிஞ்சு ஏக்கத்தோடு இருந்தே தவற விடுறாங்கன்னா சாதாரண மனிதனுடைய நிலை என்ன? சாதாரண மனிதனுடைய நிலை ஒண்ணுமே கிடையாது. இதை வைத்துக்கொண்டு அவர்கள் தன்னுடைய மனதை போராடாமல் இருந்தால் போதும். எந்த மாதிரி சாதாரண மனிதர்களா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒன்றுமே தெரியாதவர்களா இருந்தாலும் சரி, சரியான முறையில நம்முடைய மனதை எதிர்த்து போராடக்கூடாது, முரண்படக்கூடாது. சும்மா இருந்தாலே போதும். ஒண்ணுமே செய்ய தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டார் என்றால், அத்தனை பேரும் தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இருக்கலாம். இதன் காரணமாக மத்தவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம். அது மட்டும் இல்லாம, இந்த அகத்த குளோஸ் பண்ண காரணத்தினால புறத்திலே வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். இயற்கை எக்கச்சக்கமான ஐடியாவ கொடுக்கும். அதன் மூலமாக பல்வேறு மாற்றத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தி நல்ல ஒரு சமுதாயமாக ஒரே ஒரு தனி நபர் கூட கொண்டு வர முடியும்.
மகரிஷியுடைய அற்புதமான கண்டுபிடிப்பு என்னவென்றால், ஒரு தனி மனிதன் அமைதி, குடும்ப அமைதி, ஊர் அமைதி, உலக அமைதி. அதே போல தனி மனிதன் ஒரு அமைதி பெற்று விட்டான் என்றால் முடிஞ்சது. அதை இதை பயன்படுத்திக்கலாம். ஸ்ரீ பகவத் ஐயாவுடைய புரிதலை பயன்படுத்தி கொண்டோம் என்றால் அந்த மனிதர் அமைதி ஆயிட்டாருன்னா போதுங்க. அதாவது ஓஷோ கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு. அதாவது என்லைட்மெண்ட் த்ரூ லேசினஸ். எது ஏதாவது சுறுசுறுப்பு அடையிறது இல்லை, சோம்பேறித்தனமா இருந்து நீங்க அந்த என்லைட்மெண்ட் அடையலங்கிறாரு. ஆனா அவர் சொல்லக்கூடிய என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே நீங்க செய்ய வேணாம், அப்படியே நீங்க அப்படியே ஒரு சாட்சியா இருந்து பாருங்க, அதுவே கொண்டு போகும்னாரு. இந்த இடத்துல அந்த சாட்சியா பார்க்கற கூட வேலை கிடையாது. அந்த வேலை கூட செய்ய தேவையில்லைங்க. ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. அந்த சும்மா இருந்தாலே போதுமானது. அந்த நிலை கிடைக்கும். அப்ப எத்தனை தனி மனிதர்கள் அந்த மாதிரி ஒரு விடுதலையை பெற்றார் என்றால், அந்த தனி மனிதனுடைய உடலிருந்து வரக்கூடிய விரிவலை உலகம் முழுவதும் போய் சேரும். எத்தனையோ மனிதனிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தும். அவங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, அவங்க உயிரோடு இருந்தாலே போதுமானது. அப்படியே இருந்தாங்கன்னா, அவங்க புறத்தர கூட ஒன்றும் செய்யலைன்னா கூட அந்த அலை இருக்குது பாத்தீங்களா, அந்த ஏற்பட்ட அலை மற்றவங்களுக்கு அப்படி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக சீக்கிரமா இது மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி புரிந்து கொண்டு அந்த நிலையில் இருக்கின்றார்களோ அந்த அதனுடைய எண்ணிக்கை பெருக உலகத்துல கண்டிப்பா மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரே ஒரு கதையை சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேங்க. ஒரு ஊர்ல ரொம்ப நாளா வருடக்கணக்கா மழை இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னு பாக்குறாங்க. அப்ப கேள்விப்படுறாங்க, ஒரு ஒரு ஊர்ல ஒரு பெரிய குரு இருக்கார். அவர் நம்ம ஊர்ல தங்கினாருன்னா மழை பெய்யும் அப்படின்னு எத்தனையோ கிராமத்துல மழை கொடுத்திருக்கிறார். அவர் கூட்டிட்டு அந்த ஊர்ல தங்க வைக்கிறாங்க. ஒரு குடிசையில் தங்கி இருக்கிறாரு. அவரு ஒரு 10 நாளைக்கு வேணுங்கிறப்போ உணவு மட்டும் கொடுங்க, நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு 10 நாள் அந்த கிராமத்துல ஒரு இடத்துல குடிசை போட்டு தங்கி இருக்கிறார். 10 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே மழை அப்படியே கொட்டுது. எவ்வளவோ என்னவோ செஞ்சா கூட வராத மழை ஒரே ஒரு தனி நபர் அங்க வந்ததுக்கு பிறகு மழை பொழிந்தது. அவர்கிட்ட கேட்குறாங்க, எப்படிங்க மழையை வரவழைச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொன்னாரு, ஒண்ணுமே கிடையாது, நான் 10 நாட்கள் என்னை ஒழுங்குபடுத்தி கொண்டேன், என்னை சரியா அமைச்சுக்கிட்டேன், நான் ஒண்ணுமே செய்யல, என்னுடைய உள்ளத்து உணர்வுகள் எல்லாம் ஒண்ணுமே செய்யாம அப்படியே விட்டுட்டேன், நான் என்னை சரிபடுத்தி கொண்டேன், மழை பொழிஞ்சது பாருங்க, இது போதுமே. அப்ப நல்லார் ஒருவர் உலகில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை மாதிரி எத்தனை பேர் வேற மாதிரி உணர்வுகள் இருந்தாலும் சரி, ஒரு தனி நபர் தன்னுடைய உணர்வுகளை ஏற்று போராடாம ஆறு போல ஃப்ரீயா விட்டு சும்மா இருந்தாருனாவே அவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் உருவாகி இந்த சும்மா மட்டும் இல்லாம உள்ள மட்டும் சும்மா இருந்துகிட்டு வெளிப்புறத்துல சமுதாயத்துல மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சிந்தனை செய்து எந்த விதத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னு செயல்பட்டார்கள் என்றால் நிச்சயமாக வேதாத்திரி மகரிஷி கண்ட அந்த கனவு, அந்த உலக அமைதி வெகு விரைவிலே ஏற்படும். அது இல்லாம நீங்க எத்தனை முறை போராடினாலும் அது நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆக ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களை நாம் நன்கு பயன்படுத்தி கொண்டு சரியான முறையிலே புரிந்து கொண்டு மிக சிறப்பாக நம்முடைய வாழ்க்கை நடத்தலாம். உண்மையாகவே வாழ்க்கை என்பது என்னன்னா, வாழ்க்கையுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையை நோக்கம் நன்றாக வாழ்க்கையை நடத்துவது, இவ்வளவுதான். நான் அதை அடையணும் இதை அடையணும் அப்படி அடையணுங்கிற போராட்டமே தேவையில்லை. உண்மையாகவே வாழ்க்கை எப்போது துவங்குகிறது என்றால், இந்த ஞான நிலையை அடைந்ததுக்கு பிறகு, மனிதன் விடுதலை அடைந்தது பிறகு, மனிதன் அந்த முக்தி நிலையை புரிந்து கொண்டதுக்கு பிறகுதான் உண்மையாகவே மனிதன் வாழவே ஆரம்பிக்கிறான். ஏங்க இத்தனை நாள் நாங்க வாழ்க்கை நடத்துறோமா, நாங்க வாழவே இல்லையா? வாழவே இல்லை. நிஜமாகவே நீங்க வாழ்க்கையில போராடிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. லைஃபை என்ஜாய் பண்ணல. சரியா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்குது. அப்ப மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி புரியாத ஆட்கள்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? மனிதன் எப்படி இருக்கிறான், வாழ தெரியாம வாழ்ந்தா என்ன எப்படி இருக்கான் அவன், வாழவில்லை என்றால் அந்த மனிதன் எப்படி இருக்கின்றான்,
அந்த மனிதன் எப்படி இருக்கின்றான் என்றால் உணவை மலமாக மாற்றக்கூடிய மிஷினாக இருக்கிறான். உணவை மலமாக மாற்றக்கூடிய மிஷின் தான் மனிதன். உண்மையாகவே ஞானத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு நடந்தால் அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது. மீதெல்லாம் வாழவே இல்லை. அவங்களாம் உணவை மலமாக மாற்றக்கூடிய மிஷினாக, நடமாடும் மிஷினாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையா பாரு, வாங்க ஜாலியா இருங்க, ஜாலியா இன்பத்தை நாம அனுபவிக்கலாம், ஞானத்தை புரிந்து கொண்டு அனுபவிக்கலாம். அதுக்கு ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, சும்மா இருந்தாலே போதுமானது. ஆக அந்த நிலையிலே தெளிவாக புரிந்து கொண்டு, அதை விட தெளிவாக புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொண்டு சிறப்பாக வாழ்க்கை நடத்தி இந்த உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சிறப்பா இருக்கலாம். அதுல ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ஞானினா பெரிய புகழ் பெற வேண்டிய அவசியமே கிடையாது. வேணவே வேணாங்க, நமக்கு புகழ் தான் தேவையில்லை. நாமே அடைஞ்சிட்டோம், அற்புதமா வாழ்க்கை நடத்துறோம், இதுவே போதுமானது. வேற எதுவும் தேவையில்லை. புகழ் தேவையில்லை, பாராட்டு தேவையில்லை, யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாருமே நம்ம புரிஞ்சுக்க தேவையில்லை. நம்ம உடல்ல உயிர் விட்டு போனால் கூட யாருமே புரிஞ்சுக்கலாலும் பரவாயில்ல. ஏன்னா இயற்கையாக மாறிவிட்டோம். இயற்கை இருக்கிற இடம் தெரியாம இருக்குதுங்க. அந்த மாறி நிலைக்கு சென்று விட்டோம் என்றால் எதுவுமே நமக்கு தேவையில்லை. புகழும் தேவையில்லை, இகழ்ச்சியும் ஒண்ணுமே நமக்கு கிடையாதுங்க. அந்த மாதிரி பூரண நிலையோடு பிரம்மத்தோடு அனைத்தையுமே பிரம்மமாக பார்க்கக்கூடிய காரணத்தினால அங்கு எதுவுமே பாதிப்பு கிடையாது. அழகாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தலாம் என்று கூறி உங்கள் அத்துணை பேருக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். வாழ்களுடன் ஐயா. ஐயாட்ட யாரும் கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்ல, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன்னா கேட்கலாம். யாரும் பேசுறீங்களா ஐயாட்ட? யாரும் ஷேர் பண்றீங்களா? யாரும் ஷேர் பண்ண நினைக்கிறீங்க? நிறைவு செஞ்சிடலாமா ஐயா? நிறைவு செஞ்சுக்கலாங்க. அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளம்.